ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமூர்த்தி மலையில் இது 3வது இடத்துக்கு பார்க்க வந்திருக்கோம். இது வந்து டேம் பக்கத்தில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சலிங்க அருவி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பஸ் ஸ்டாண்டு இது உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு. தெரியாதவங்களுக்கு திரும்பியும் இந்த பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறேன். இங்கேருந்து தான் நம்ம போகிறோம் திருமூர்த்தி மலைக்கு. இது வந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு. சூப்பர் இடமா இருக்குங்க. திருமூர்த்தி மலையில் யூடியூபர்ஸுக்கு ஒரு 4 இடம் இருக்குது. பஞ்சலிங்க அருவி, அமனலிங்கேஸ்வரர் கோயில், அது திருமூர்த்தி மலை டேமு, அதுக்கப்புறம் டேம் பக்கத்தில் இது எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸு. அதுமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஃபுல்லாக படங்கள் எடுத்த இடம் தான் இது. இந்த டேமில் தான் நிறைய படம் எடுத்திருக்காங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். என்ன படம்லாம் எடுத்திருக்காங்கன்ட்டு லைனாக சொல்கிறேன். உங்களுக்கு இது அதுக்கு பிறகு பார்த்தா தெரியும். ஆஹா, இந்த இடத்துல தான் இவ்வளோ படம் எடுத்திருக்காங்களா, நம்மளும் இந்த இடம் பார்க்க வரணுமேட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்களா திருமூர்த்தி மலை அந்த டேமுக்கு கீழே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம இந்த பஞ்சலிங்க அருவி தண்ணி தான் இந்த டேமு. திருமூர்த்தி டேமுக்கு இந்த தண்ணி வருது. என்ன படம்லாம் எடுத்திருக்காங்க நம்ம பார்ப்போமா? சுல்தான் படத்தில் நம்ம கார்த்திக் நடித்த படம், அந்த ஷூட்டிங் இந்த இடத்துல தான் நடந்துச்சு. பாயும் புளிர் விஷாலும் ராயும் 5 டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அந்த பாட்டு இந்த இடத்துல தான். அப்புறம் சார்லி சாப்ளின் படத்தில் பிரபுதேவாவும் பேர் தெரியலையே, சின்ன மச்சா கருத்த மச்சான்னு ஒரு பாட்டு வந்துமா, அந்த ஷூட்டிங்கே இந்த இடம் தான். அப்புறம் பாண்டியன் நாடு, பொன்னியின் செல்வன், வேட்டைக்காரனில் கரிகாலன் பேரச்சன் அந்த பாட்டும் இந்த இடத்துல தான். அப்புறம் ஜில்லாவில் விஜயும் மோகன்லாலும் என்ட்ரி சாங்கு, இதெல்லாம் செட்டிங் போட்டு எடுத்துருக்காங்க ஜில்லா படத்தில். அந்த சாங்கு இந்த இடம். வேலாயுதம் படம், விஜய் படம், சொன்னால் புரியாது, அது கொஞ்சம் செட்டிங் போட்டு எடுத்துருக்காங்க. இதே இடம் தான். அப்புறம் கண்டேன் காதலி, அது பரத் படம், அந்த பாட்டும் இந்த இடத்துல தான். மாயாவி படத்தில் ஜோதிகா சூர்யா ஒரு பாட்டு பாடுவாங்க, சுமந்திரகாளி, அந்த இடமும் இந்த இடம் தான். எம்டன் மகன், சிம்மாசனம், அப்புறம் செந்தூர பாண்டியில் விஜயகாந்த் கௌதமி ஆடுவாங்க, செந்தூர பாண்டிக்கு ஒரு அந்த பாட்டு இந்த இடம் தான். ஆயுத பூஜையில் கவுண்டமணி ஒரு டீ கடை வச்சுருப்பாங்க தெரியுமா, அர்ஜுன் ரோஜாலாம் நடித்தது, அந்த படமும் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் சொக்கத்தங்கம்ல ஒன்றை நினச்சேன் நான் ஒன்றை நினச்சேன்னு விஜயகாந்த் சௌந்தர்யம் படம், அந்த டூயட் எடுத்த இடம் இது. உத்தமராசா படத்தில் பாவலர் பாட்டு, பிரபு வந்து குஷ்பு பார்த்து பாடுவார் தெரியுமா, அந்த படம் எடுத்த இடமும் இதுதான். வானத்தை புலையில் செந்தில் ரமேஷ் கண்ணால் ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த ஹோட்டல் வச்ச இடமும் இதுதான். அதுதான் கொஞ்சம் செட்டிங். ஆனால் இனி அந்த படம்லாம் பாருங்களேன், சூப்பராக தெரியும். இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த படத்தை பார்க்கும்போது ஆஹா, நம்ம இந்த இடத்துக்கு போய்ட்டு வந்துட்டோமான்னு தோணுது. இதேமாதிரி வேலுச்சாமி சரத்குமார் நடிச்சது, வினிதா, அந்த ஷூட்டிங்கும் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. மாயி சரத்குமார் மீனா நடிச்சது, அதுவும் இந்த இடம்தான். விஜய் நடித்த தமிழன் படம், இப்படி நிறைய படம் இந்த இடத்துல எடுத்திருக்காங்கங்க. முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்டு, டூரிஸ்ட் பிளேஸு. அதனால் நீங்களும் இந்த இடத்த வந்து பாருங்கள். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டூரிஸ்ட்டு பிளேஸு போடுவேன், சரியா? அது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம இந்த டேமுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்து நம்ம திருமூர்த்தி மலைக்கு கீழே தான். அதை சொன்னால் அங்கே பார்க்கிங் இடம் வசதியில் தான் பஸ்ஸெல்லாம் இங்கே கொண்டு விட்ருவாங்க. இங்கேருந்து நடந்து போகணும். இந்த திருமூர்த்தி மலையெல்லாம் பாருங்கள். அது மாதிரி இங்கே ஒரு 2 சின்ன பசங்களும் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடச்சாங்க. அந்த பசங்க தான் நல்லா இந்த இடங்கள்லாம் சொன்னாங்க. அதனால் நான் இந்த இடத்துல வந்து சும்மா தான் போனேன். பார்த்தா இவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த இடமா இருந்திருக்கு. அதனால் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்துருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் தண்ணி வர்ற நேரம் இங்கே நல்ல வீடியோஸ் எடுக்கலாம். திருமூர்த்தி மலையில் தான் எடுக்குவேன். இந்த குட்டி பசங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. இந்த ஏரியாவுக்கு வந்து நல்லா அழகாக பேசி எல்லா இடமும் இந்த பசங்க தான் சொல்லி தந்தாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.